சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவித்துள்ளார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் முதல்வராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் செயல்பட்டு வந்த OPS அவர்களை எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சியின் காரணமாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுகவின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதிமுகவின் வெற்றியை மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு வெற்றியாக பார்க்க வேண்டும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். அவரது தனிப்பட்ட கோபத்தை அதிமுகவின் வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்துள்ளதாகவும், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது கூட கூட்டங்கள் வராமல் பணத்தை கொடுத்து கிராமங்களில் இருந்து ஆட்களை வரவழைத்து அதிமுகவின் பெருமைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் OPS அவர்களும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் அதிமுகவின் வெற்றி உறுதி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை செய்ய தவறினால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்று சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவித்துள்ளார். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை சசிகலா அவர்கள் கொடுத்திருப்பது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார், பிறகு எதற்காக மீண்டும் அதிமுகவில் வர வேண்டும் என்ற பல்வேறு குழப்பங்களும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது புதிய கட்சியை ஆரம்பித்தாலும் அதிமுகவில் OPS இணைந்தால்தான் வெற்றி என்பது அதிமுகவிற்கு, இல்லை என்றால் OPS அவர்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சி தான் வெற்றியடையும். பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படுவார்கள். ஏன், நானே அதிமுகவில் இருந்து OPSற்கு சாதகமாக செயல்படுவேன் என்று சசிகலா அவர்கள் மறைமுகமாகவும் கூறியுள்ளார். அதிமுகவில் OPS அவர்கள் இணைய வேண்டும், இல்லை என்றால் OPSற்கு நான் ஆதரவு தருவேன் என்று சசிகலா கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.